வணக்கம். உலகிலேயே முதலில் தோன்றியவர்கள் தமிழர்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள். இவர்கள் இயற்கையிலேயே புத்தி கூர்மை, அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களிடம் ஒரு பலவீனமும் இருந்தது. நம்பிக்கையான ஒருவர் எதை கூறினாலும் அப்படியே நம்பி விடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் அயல் நாட்டிற்கு சென்றபோது எங்கள் பாரத மக்களிடம் ஒருவர் தான் உயர்ந்த செல்வந்தன் என்று கூறினாலோ, அல்லது நான் மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளன் என்று கூறினாலோ, அல்லது நான் மிகப்பெரிய சாதனையாளன் என்று கூறினாலோ அவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருவர் நான் இறைவனுடைய தூதுவன் என்றோ, இறைவனை கண்ணார கண்டவன் என்றோ, இறைவனோடு பேசக்கூடியவன் என்றோ, இறைநிலையில் வாழ்பவன் என்றோ கூறிவிட்டால் அவர் கோமனாண்டியாக இருந்தால் கூட அனைவரும் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான பகவத் பக்தி கொண்டவர்கள் எங்கள் பாரத மக்கள் என்று கூறுவர். இப்படித்தான் நம் தமிழக மக்களிடம் கூட 5 ரூபாய் படியரிசி விற்றாலும் நான் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவேன் என்று சொன்னால் அவற்றை முழுமையாக நம்பி விடுவார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் செவ்வாய் கிரகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கொடுப்பேன் என்று சொன்னால் அவற்றை முழுமையாக நம்பி விடுவார்கள். என்ன செய்ய? பிற்படுத்தப்பட்டவர்களாக பிறந்து காலமாக உண்மையாக உழைத்து தளர்ந்து போய் எப்படியாவது நம் வாழ்க்கை மேம்பட்டு விடாதா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேறு என்னதான் கதி? இதில் சிலர் ஜோதிடர்களிடம் செல்வார்கள். அவர்களில் சிலர் பரிகாரம் என்கின்ற பெயரில் பணத்தை பிடித்து கொண்டு இவர்களை தவிக்க விடுகின்ற நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சிலர் கோவிலாக சென்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். இவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று சொன்னால் வேற்று மதத்து தெய்வத்தை நோக்கி ஓடக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் பல பேர் நல்ல ஆட்சி புரிபவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தி விட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். இவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று வருபவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு வருவார்கள். வந்த பின்பு அதில் சிலரை தேர்ந்தெடுப்பார்கள், பலரை நிராகரிப்பார்கள். மக்கள் சக்தி, மகேசன் சக்தி என்பார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்ட பலரில் சிலர் சத்தியசீலராகவும் நேர்மையாளராகவும் உத்தமராகவும் உத்தமியாகவும் இருக்கும் போது நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து அவர்களுடைய மனம் வலிக்கும் போது அவர்கள் ஏமாறுவதற்கு காரணமாக இருந்தவர்களை மிக கடுமையாக அவை தண்டித்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழையின் கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம் என்பார்கள். ஆட்சி செய்பவர்கள் இனி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மக்களிடம் கவனமாக வாக்குறுதி அளிக்க வேண்டும். அப்படி வாக்குறுதி அளித்து விட்டால் வாயால் சொன்னவற்றை தாயாரை விற்றாவது நிறைவேற்ற வேண்டும் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அப்படி நிறைவேற்றி ஆக வேண்டும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆட்சி செய்யக்கூடியவரானாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களானாலும் அப்பாவியாக இருக்கக்கூடிய நம் தமிழக மக்கள் ஒருவர் கூட ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து காலத்திற்கும் அவர்களுடைய மனதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவீராக. ராதே கிருஷ்ணா.